ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம 14வது நாளில் 14வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். இந்த 14வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன அத்தியாயத்தில் பாபா பல பேரோட வியாதிகள் எல்லாம் குணமாக்குனார். அவரோட மருத்துவ முறை கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருந்தது. அவரோட சொல்லுக்கு, அவரோட வார்த்தைகள் கூட ஒரு மருந்தாக செயல்பட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பதிவில் பாபா குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி குழந்தை வரம் கொடுக்குறாரு, எப்படி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் பாபாவோட அருளால எத்தனையோ வீட்டில் குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் சாய் அப்படின்னு பெயரும் வைத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான கதைகள் எல்லாம் இப்போ பார்க்க போறோம். ஒரு சில கதைகள் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாய் சஜத்தில் இருக்கிறது ஒரு கடல்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு நீர்த்துளி மாதிரி தான் இது எல்லாமே. அதனால பாபாவோட லீலைகள் அளவிட முடியாது. அவங்களால பயனடைந்தவங்களோட எண்ணிக்கையை நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சிலவற்றை தான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சிலவற்றில் இன்று நம்ம பார்க்க போகிறது எப்படி குழந்தை வரம் கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு சில பதிவுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்தம், மானுட உருவம் பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார். கடமை, செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இழுத்து சென்றது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகில் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை பெற வேண்டும். முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாயி லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடித்திருதலிலிருந்து விடுபடும். இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தோட முக்கியமான கதையை கேட்கலாம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி சாபுர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு, மாடு, குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. இன்னைக்கு பல பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. வெளிப்புறத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க, எல்லா பேரு, பணம், புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு குறை எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்ப எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாது என்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது. எல்லாமே கிடைச்சி ஒருத்தங்க முழு சந்தோஷத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பரலோகத்தோட தீர்ப்பான். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குல்ல, அது பரலோகத்தோட தீர்ப்பு. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கில்லை. ஒன்று காசு பணம் இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லை மற்றது எல்லாம் நல்லா இருக்கு, காசு பணம் இல்லாமல் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது பரலோகத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. ரத்தன்ஜிக்கு குழந்தை இல்லை. அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகளுக்கு உணவு உடையளித்தும் அனைவருக்கும் பல உதவிகளை செய்கிறாரு. அவர் காசு பணம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம என்ன பண்றாரு, எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்யறாரு. தாராள பிரபுவா இருக்காரு, எல்லாருக்கும் உதவியும் செய்யறாரு. மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ, ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ, எந்த குழந்தையுமே இல்லை அவருக்கு. அதனால தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார். வெளியே காமிச்சிக்கல, உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் நம்ம உதவி செய்கிறோமே,
எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறோமே அப்படின்னு இருந்தா கூட, ஆனா அவருக்குள்ள பாத்துங்க இப்படி ஒரு குறை. எல்லாருக்கும் உதவி செய்யறாரு, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறாரு, அவரும் அழகா இருக்காரு, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா குழந்தை இல்லை. அதனால மனசுல ரொம்ப துயரத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா வெளியே காமிச்சிக்கல. இன்னைக்கு அப்படிதானே பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்பும் பக்தியும் இன்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும், அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும், பக்க வாத்தியங்களற்ற இசையை போன்றும், பூணூல் அற்ற பிராமணனை போன்றும், பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும், பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரை போன்றும், அட்டிகை நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும், அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலைமையுமாம். அதாவது ஒரு குழந்தை இல்லை. அப்போ அந்த காலத்துலலாம் ஆண் குழந்தை வேணும், ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டுமே சமம். ஆனால் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சங்கடப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் குழந்தை வேணும், நம்மளோட குடும்ப வாரிசு வேணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. இப்போ என்னன்னா, இவருக்கு அந்த இது அவரோட நிலையை அழகாக கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன். அன்பும் பக்தியும் இல்லாமல் பாடப்பெறும் இறைவன் புகழ் போல. அன்பும் இருக்காது, பக்தியும் இருக்காது. ஏதோ ஒரு இறைவன் பாட்டை பாடணும்னா அதில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, உயிர் இருக்காதுல்ல. அதான் பக்க வாத்தியங்களற்ற இசை. பக்க வாத்தியம் இல்லாமல் இசை இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆபரண அணிகலனாலே நெக்லஸ் இருக்கணும். அது எதுவுமே இல்லாத ஆபரண அணிகலன் இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் சொல்கிறாங்க. இவரோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கான். இதையே எப்போதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒரு கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துட மாட்டாரா, எப்போதாவது நான் மகிழ்ந்துட மாட்டேனா அப்படின்னு ரொம்ப ஏங்குறாரு. எப்போ எனக்கு அந்த சந்தோஷமான நாளை என்னோட கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு ஏங்கி தவிச்சு ஒவ்வொரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்காரு. இதையே பொழுதுனைக்கு சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முக வாட்டமுடனும் காணப்பட்டார். போக போக என்ன ஆகுது, இதை நினைச்சு அவர் அந்த பழைய சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி முகம் வாட்டமான முகத்தோடயே இருக்காரு எப்போதும். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமோ என்று அவர் அல்லும் பகலும் இதை கவலை இல்லாமல் வேடிக்கப்பட்டார். இதே கவலையால் அவர் ரொம்ப கவலைப்பட்டு அல்லும் பகலும் பொழுதுனைக்கு இதே கவலை தான் அவர் மனசுக்குள்ள, இந்த ஏக்கம் அவருக்கு. தாஸ்கனு மகாராஜியிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுமும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது. ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். தாஸ்கனு மகாராஜுக்கும் இவருக்கு நல்ல பழக்கம். தாஸ்கனு மேலே இவருக்கு நல்ல மரியாதை. அவர்கிட்ட போய் பார்க்குறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, தன்னோட கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது, ஒரு நண்பனா இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது தாஸ்கனு சொல்கிறாரு, நீ பாபா கிட்ட போ, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு, உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரு நம்பிக்கையோடு புறப்படுறாரு ஷீரடிக்கு. சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின் வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார். இக்கட்டான நாட்களில் உங்களை தேடி நிறைய பேர் வராங்க. தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். நீங்கள் உங்களை தேடி நிறைய பேர் வராங்க, அவங்களோட இன்னல்கள் துயரங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் துடைக்கிறீங்க. இதை கேள்விப்பட்டு உங்களோட பாத கமலங்களை நான் அடைக்கலம் புகுந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே தயவு செய்து என்னை ஏமாற்றுறதுக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்லது செய்றீங்க, அது எல்லாத்தையும் கேட்டு உங்களை நம்பி உங்கள் பாதங்களை நான் விழுந்துட்டேன். இனிமேல் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், தயவு செஞ்சு என்னை ஏமாத்திடாதீங்க சாயி அப்படின்னு கேட்குறாரு. பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். இவர் 5 ரூபாய் கொடுக்க போகிறது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட பாபா என்ன பண்ணுறாரு, 5 ரூபாய் கேட்குறாரு. ஆனால் ரூபாய் 3.14 தாம் முன்னரே வாங்கி கொண்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். பாபா என்ன பண்ணுறாரு, 5 ரூபாய் கேட்குறாரு. கேட்டுட்டு உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து நான் 3 ரூபாய் 14 பைசாவை நான் ஏற்கனவே வாங்கிக்கிட்டேன், நீ மீதத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறார். இவர் 5 ரூபாய் கொடுக்கறதா மனசில் நினச்சிருக்காரு. அது பாபாவுக்கு தெரியுது. நீ கொடுக்க வந்த 5 ரூபாய் எனக்கு கொடு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஏற்கனவே நீ எனக்கு 3 ரூபாய் 14 பைசா கொடுத்துட்ட, மீதம் இருக்க காசை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாபா.
ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. இப்பதான் முதல் முறை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதுக்கு முன்னாடி இவருக்கு நான் 3 ரூபா 14 பைசா நான் கொடுத்துருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி நான் ஷீரடிக்கு வந்ததும் இல்லை, சாயை பார்த்ததும் இல்லை. ஆனால் இவர் என்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்னு அவர் சிந்திக்கிறார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. இது எப்படி அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு இதுக்கு பதிலும் தெரியல. குழம்பி போய் நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சணையை அளித்தார். பாபா சொல்லிட்டாரு. அதனால பாபா சொன்னது அப்படியே கேட்டுக்கிட்டு, ஆனால் அவருக்கு பதில் தெரியல. எப்போ நம்ம கொடுத்தோம் எதுவுமே தெரியல. ஆனால் பாபா சொல்றாரு. அதனால அந்த 5 ரூபாயில 3 ரூபாய் 14 பைசாவை கழிச்சுக்கிட்டு மீதமுள்ள பணத்தை கொடுக்குறாரு. காணிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் பாபா கிட்ட அவர் காரணத்தை முழுவதுமாக விளக்கி சொல்றாரு. அவரோட நிலையை எடுத்து சொல்றாரு. எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு புத்திரனை பாபா நீங்க கொடுக்கணும், எனக்கு ஒரு மகனை நீங்க கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்து விட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதவியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார், இறைவன் உன்னோட ஆசையை பூர்த்தி செய்வார் அப்படின்னு பாபா சொல்றாரு. உன்னோட கஷ்டம் எல்லாம் நேரம் முடிஞ்சிருச்சு, உன்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு நினைச்சுக்கோ அப்படின்னு கையை எடுத்து அவரோட தலைமையில் வைத்து இறைவன் உன்னோட ஆசையை தீர்த்து வைப்பாரு, பூர்த்தி செய்வாரு. பின்னர் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு நாந்தேடுக்கு அவரோட ஊருக்கு திரும்பி போறாரு. ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஷ்கனுக்கு சொல்றாரு. அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும், ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு எல்லாம் கிடைச்சிது, பாபா என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு, எங்கள் தலைமையில கை வச்சாரு, எனக்கு எல்லாமே சந்தோஷம், எல்லாமே நிறைய நல்லபடியாக நடைபெற்றது, எந்த ஒரு சங்கடமான நிகழ்ச்சிகளும் இல்லை, மன திருப்தியோட போய் பாபாவோட தரிசனம் செய்துட்டு நான் நல்லபடியாக என் ஊருக்கும் வந்துட்டேன் அப்படின்னு தாஸ்கனோட சொல்றாரு. ஆனால் எனக்கு இது மட்டும் புரியல. பாபா என்கிட்ட ஏற்கனவே 3 ரூபாய் 14 பைசா வாங்கி கொண்டதாக சொல்றாரு. ஆனா இது பத்தி எனக்கு தெரியல, என்ன நடந்திருக்கும், இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு விடை தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். தாஸ்கன்கிட்ட போய் கேட்கிறாரு. இது மூலம் பாபா என்ன சொல்றாரு, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு புரியல, நான் ஷீரடிக்கு போனதே இல்லை, பிறகு பாபாவிடம் அந்த பணத்தை நான் எப்படி கொடுத்துருக்க முடியும்னு கேட்கிறாரு என்று தாஸ்கனிடம் கேட்கும்போது தாஸ்கனு அதுக்கு சொல்றாரு, அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு சென்றது. சில நாட்களுக்கு முன்னர் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசனைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹேப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர், சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹேப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார், அவரின் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் விதமாக அந்த முனிவருக்கு இவர் செலவழிச்சிருக்காரு கொஞ்சம் பணம். விருந்து உபசரிப்புகளுக்காக அவர் வரவேற்று உபசரித்து அந்த சாப்பாடுலாம் போட்டு இந்த செலவெல்லாம் பார்த்தா 3 ரூபாய் 14 பைசா ஆயிருக்கு. இந்த செலவு குறிப்புகள் எல்லாம் தாஸ்கனு வாங்கி பார்க்குறாரு. அதற்கு கரெக்டாக ஒரு பைசா கூடவே இல்லை குறையும் இல்லை. கரெக்டாக பாபா சொன்ன அதே 3 ரூபாய் 14 பைசா அதே பணம் தான் பாபாவும் சொல்லியிருக்காரு. இவங்களும் அதே பணத்தை தான் அவரை உபசரித்து அவருக்கு விருந்து உபசரிப்புக்காக செலவு பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்ம நல்ல விஷயத்துக்காக எதை செலவு பண்ணாலும் அது பாபாவை தான் போய் சேரும். அதை முழுவதும் பாபா ஏற்றுக்கிறாரு. அதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேருடையவர் என்பதை அறியும் தலைப்பட்டார்கள். ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் மௌலா சாஹேப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாமே ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹேப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அவர் செலவழித்த தொகை பற்றியும் பாபா எப்படி அறிந்திருக்க முடியும்? அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இது எல்லாமே தெரியுது அவருக்கு. அப்படி இல்லைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். ரத்தன்ஜி தாஸ்கனுவோட விளக்கத்தால் திருப்தி அடைகிறாரு. பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது, பல மடங்கு பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதித்தோட பாபாவோட ஆசீர்வாதத்தால் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அவரின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையில்லாத ஒரு நிகழ்வு நடக்குது. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன.
என்றும் அதில் 4 உயிர் பிழைத்தன. மொத்தம் அவருக்கு வந்து 12 குழந்தைகள் வந்து பிறகுது. அதில் வந்து 4 குழந்தைகள் வந்து உயிர் பிழைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது நம்ம வந்து ஆராய்ந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஏகப்பட்ட கர்ம வினைகள் வந்து இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் இருக்கும். ஆனால் குழந்தையே இல்லாதவருக்கு பாபா வந்து 12 குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து பிறந்திருக்க ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து அதில் 8 குழந்தைகள் இறந்து அப்புறம் முழு ஆரோக்கியத்தோட 4 குழந்தைகள் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதுலாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் அந்த கர்ம வினைக்குள்ளலாம் நம்ம வந்து போக முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாதே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனம் தளர்வடைந்தார். ஆனால் பாபா 3வது ஆண் குழந்தையாக பாபாவின் அருளால் 3வது ஆண் குழந்தையாக வந்து பிறந்தது. பாபாவோட அருளால் அவரும் வந்து சந்தோஷம் அடைகிறார். அதுக்கப்புறம் தட்சிணையை பற்றி சில குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தட்சிணை கேட்டார் என்பது எல்லோருக்கும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்ததால் அவர் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும், ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். ஒரு கேள்வி இருக்கலாம், பாபா ஏன் எல்லாத்துலேயும் பணம் கேட்குறாரு, காணிக்கை கேட்குறாரு, இதுக்கான காரணம் என்ன? அவர் தான் வந்து பக்கிரி தானே, அவர் வந்து யாசகம் கேட்டு தானே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இருக்கும்போது அவருக்கு பணம் எதுக்கு, அவர் ஏன் பணம் கேட்குறாரு இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான விளக்கம் தான் இது. ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். எவரிடத்தும் இருந்தும் அவர் அடியவராக இருப்பினும், யாருக்கிட்ட இருந்தும் சரி, அவரோட அடியவராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, பாபா எதையும் ஒருபோதும் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை. யாராவது 1 பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ, அவர் வந்து விளக்கரிக்கிறதுக்கு வந்து ஒரு எண்ணெய் வாங்குவார். அப்படி இல்லைன்னா ஒரு அவர் புகைப்பிடிக்கிறதுக்காக புகையிலை வாங்குவார். இது 2 மட்டும் தான் அவர் செய்வார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லிம், அதாவது புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் குடித்தார். பின்னர் சிலர் ஞானிகளை வெறும் கையுடன் பார்க்க கூடாது என்று நினைத்தனர். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஞானியை வந்து பார்க்க போகிறோம், அவர் வந்து வெறும் கையோடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். பாபா 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார். 2 பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக வர தொடங்கினர். அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்க தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் அன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி, அதாவது வேதங்கள் பகிர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்ததால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்கும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபனிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிருகதாரண்யக உபனிஷதம் பிரஜாபதி கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை தா என்ற ஒரு எழுத்தால் விழித்தாக பகிர்கின்றது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள், தமோ தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டனர். பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டன. எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், நம்பிக்கையுடன் கொடுங்கள், அப்படி நம்பிக்கை இல்லாமலும் வந்து கொடுங்க, பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். எப்படிலாம் கொடுக்க நம்பிக்கையோட கொடுங்க, அப்படி நம்பிக்கை இல்லைனாலும் கொடுங்க, பெருந்தன்மையோட கொடுங்க, அதாவது தாராளமாக கொடுங்க, பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியோட கொடுங்க, இரக்கத்துடன் கொடுங்கள் என்று இந்த தர்மத்தை பற்றி சொல்றாங்க. தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்களது மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சணையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேலேயே திரும்ப கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. பாபா எல்லாருக்கிட்டையும் கட்டாயமாக காணிக்கையை கேட்டு வாங்குவாராம். அப்படி கேட்டு வாங்கினாலும் அதில் வந்து ஒரு உண்மை இருந்ததுதான். என்னன்னா அவர் வாங்கினதை விட
பல மடங்கு அவங்களுக்கு வந்து நடந்தே திரும்ப, அதாவது பல மடங்கு காணிக்கையை பாபா திருப்பி கொடுப்பாராம். அதை பற்றின ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவ்வாறு பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்திற்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போடேஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சணை கேட்டதாகவும் தனது பணப்பையே அவர் முன்னர் காலியாகியதாகவும் இதன் விளைவை பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் சொல்லியிருக்காரு. ஒரு புகழ்பெற்ற நடிகர் அவர் சுயசரிதையில் இருந்து எழுதியிருக்கார். சுயசரிதையில் பாபா திரும்ப திரும்ப தட்சணை கேட்டுட்டே இருந்தாராம். அவர் கொண்டுட்டு போன பணம் ஃபுல்லாக காலியாச்சு. அவரோட பணப்பையே காலியாகிற அளவுக்கு பாபா எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டாராம். அதனால அவரோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஏராளமாக வந்து பணம் வந்து அப்படியே குமிஞ்சி இருக்கு. எல்லா பக்கத்து இருந்தும் அவர் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லா பக்கத்து இருந்தும் பணமாக வந்து அதுக்கப்புறம் பண பற்றாக்குறையே அவரோட வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சான். எல்லா பக்கத்து இருந்தும் பணம் நிரம்பி வழிஞ்சிருக்கு அவரோட வாழ்க்கையில். நம்மகிட்ட இருந்து நம்மளோட சாய் ஒன்று வாங்கினார்னா 2 கொடுப்பாரு நமக்கு. பல சந்தர்ப்பங்களில் தட்சணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைப்பொருளும் உண்டு. இதற்கு 2 நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். பாபா வந்து 15 ரூபாய் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லி, இந்த நார்கேங்கிற பக்தர் சொல்லியிருக்காரு, பாபா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை பாபா. அதற்கு பாபா சொல்றாரு, உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள். தட்சணை அளிப்பது என்பது அந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உயிர்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலே ஆம். 2வது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று அவர் மன வருத்தம் அடைந்தாள். பின்னர் அவளது கணவர் பாபா 6 உட்பகைவர்களையே காமம், குரோதம், லாபம், மோகம், மதம், மாச்சரியம் முதலானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். அவரோட கணவர் வந்து சொல்றாரு, பாபா வந்து 6 ரூபாய் கேட்டார்னா 6 ரூபாய் பணம் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இதில் தான் பாபா வந்து காணிக்கையை கேட்டுக்காரு. அவரோட கணவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இறைவனோட புத்தகங்கள் வந்து படிக்கிறோம், ஆன்மீக புத்தகங்கள் படிப்பது, இந்த மாதிரியான மனசில் இருக்க கெட்ட சக்திகளை விளக்குறது கூட நம்ம பாபாவுக்கு கொடுக்குற காணிக்கை தான். எல்லாருக்கிட்டையும் எல்லா டைம்லையும் அவர் காசை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்க மாட்டார். இப்போ பாபானா என்ன ஆகுது, காணிக்கை கொடுக்கணும், காசு கொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரியே ஒரு கருத்து இருக்குது பாருங்க. அது முற்றிலும் தவறு. யாருக்கிட்ட காசு வாங்கணும், யாருக்கிட்ட வந்து யாரை எந்த வேலையை செய்ய வைக்கணும், கோபப்படாமல் நம்ம கோபத்தை விட்டால் கூட அது கூட பாபாவுக்கு கொடுக்குற மிகப்பெரிய காணிக்கை தான் அது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம பாபானா ஏதோ காசு மட்டும் கொடுத்தா போதும், ஒரு டொனேஷன் கட்டினா போதும், பேருக்கு ஒரு 10 ரூபாய் நம்ம அன்னதாரம், ஒரு 1000 ரூபாய் அன்னதாரம், 1 லட்ச ரூபாய் அன்னதாரம், இது மட்டும் கிடையாது. யாருக்கிட்ட காசு வாங்கணும், யாருக்கிட்ட எந்த விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம பாபா கொடுக்குற காணிக்கை தான் வரும். காணிக்கைனா காசு பணம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபா கும்பிடும்போது 2 ரூபாய் எடுத்து வச்சுருவாங்க. அது 2 ரூபாங்கிறது காணிக்கை. அதாவது அது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பாபாவுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்க, கொடுங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. நம்ம மனசில் இருக்க கெட்டதெல்லாம் வந்து விடணும், நல்ல புத்தகங்கள் படிக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே காணிக்கையில் தான் போய் அடங்கும். அதுலேயும் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதீங்க, கடவுளுக்காக செலவு பண்ணாதீங்கன்னு சொல்ல வரலை. ஆனால் அதை காட்டிலும் சிறந்தது என்னன்னா, நம்ம மனசில் இருக்க கெட்ட சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இறை சம்பந்தமான புத்தகங்கள் எடுத்து படிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி கேட்குறது என்னென்னா, விரத புக்கு வாங்கி கொடுங்க, அப்புறம் அந்த மந்திரங்கள் புக்கு வாங்கி கொடுங்க. இதுதான் இப்போ ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னென்னா, இந்த 9 வார விரத புக் இருக்குது, அப்புறம் வந்து இந்த மந்திரங்கள் புக்கெலாம் இருக்குது, பாபாவோட கேள்வி பதில்கள் மந்திர புக்குலாம் வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள் கேட்குறாங்க. பாபா எதை படிக்க சொன்னாரே, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், எதை தேடுறோமோ அதை தேடுறதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை தான் இன்றைக்கி பல பேரும் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. தட்சணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும், அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார். நிறைய பணம் வாங்கியிருக்காரு பாபா. எவ்வளவு பணம் வாங்கினாலும், எத்தனை லட்சமாக இருந்தாலும், எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் அன்றைக்கே என்ன பண்ணுவார், பாபா வந்து பகிர்ந்து அளித்துருவாராம். எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவார். அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாபா ஒரு நாளைக்கு எவ்வளவு பணத்தை காணிக்கை கேட்டு வாங்கினாலும் சரி, அது 1000மோ லட்சமோ எவ்வளவு பணமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கே என்ன பண்ணுவார், அன்றைக்கி இரவு அவர் வந்து தூங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையும் கையில் இருக்க 1 ரூபாய் கூட விடாமல் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவார் எல்லாருக்கும். இப்படி தான் அவரோட அன்றாட வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. ஏறக்குறைய 10 வருடங்களாக
ஆயிரம் ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பிவி தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்லதாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார். அவர் சாய்லீலா சஞ்சகையில் தட்சிணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பாபா எல்லோருமிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை. எல்லார்கிட்டையும் பாபா தட்சிணை கேட்காமலேயே சில பேர் தட்சிணை கொடுத்தாங்க. அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார், மற்ற நேரங்களில் மறுத்து விட்டார். பாபா எல்லார்கிட்டையும் காசு கொடுங்க தட்சிணை கொடுங்கன்னு கேட்கல, ஒரு சில பேர்கிட்ட தான் கேட்டார். அவர் கேட்காதவங்க கூட ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பாபாவுக்கு தட்சிணையாக காசு கொடுத்துருக்காங்க. அதை பாபா சில நேரங்களில் ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் சில நேரங்களில் அதை நிராகரிக்கவும் செய்தார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார். சில குறிப்பிட்ட ஆளுங்கள்ட்ட மட்டும்தான் அதை கேட்டுகிட்டே இருந்தார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும், அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அதை அவர் கேட்டதே இல்லை. பாபா என்கிட்ட காசு கேட்கணும், நான் அதை விட்டு உடனே நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க கிட்ட பாபா கேட்கவே இல்லையா. பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால், பாபாவோட விருப்பத்தையும் மீறி யாராவது வலுக்கட்டாயமாக சமர்ப்பித்தாங்கன்னா பாபா அதை தொடவே மாட்டாராம். அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார். அதாவது ஒரு சில பேர் பாபா கையில் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, பாபா பக்கத்தில் அவர் கால்கிட்டையோ அவர் உட்கார இடத்துலையோ எதையாவது காசை வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருந்தாங்கன்னா கூட என்ன பண்ணுவாராம், பாபா தொடாமல் தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க அப்படின்னு பாபா சொல்லுவாராம். பக்தர்களின் விருப்பம், பக்தி, சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள் குழந்தைகளிடமும் அதை கேட்டார். ஆண்கள்கிட்ட மட்டும் கிடையாது, குழந்தைகள்கிட்ட கூட கேட்டிருக்காரு, பெண்கள்கிட்ட கேட்டிருக்காரு, என் குழந்தைங்க கிட்ட கூட தட்சணையாக காசு கேட்டிருக்காரு. எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை, எல்லா பணக்காரங்ககிட்டையும் அவர் கேட்கல. பணக்காரங்க அப்படிங்கிறதுக்காக வர பணக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பாபா தட்சணையும் கேட்கல. அதே மாதிரி ஏழைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏழைகள்கிட்ட அவர் கேட்கவும் இல்லை. அதாவது ஒரு சில ஏழைகள்கிட்ட கேட்டார், ஒரு சில ஏழைகள்கிட்ட கேட்கவும் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு திருப்பதியோ சீரடியோ போகிறாங்க, யாராவது போகிறாங்கன்னா என்னோட காணிக்கையை நீங்கள் போய் செலுத்திருக்க நம்ம பணம் கொடுத்து அனுப்புவோம்ல, அந்த மாதிரி நம்ம கொடுத்து வர நம்மளோட நண்பர்கள் அதை மறந்துட்டா கூட பாபா எப்படியாவது அவங்களுக்கு ஞாபகம் மூட்டி அவங்கள கொடுக்குற மாதிரி செஞ்சிருவாங்களாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்கிடுவாங்களாம். சில சந்தர்ப்பங்களில் தட்சணையை கொடுத்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். நம்ம யார்ட்டாவது பணம் கொடுத்து விட்டா கூட அவங்க கொடுக்குறவங்க அதை கொடுக்காம மறந்துட்டா கூட பாபா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பணம் கொடுத்து விட்டுருக்காங்களா, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு பாபாவே கேட்டு வாங்கிக்கு வரான். இது சம்மந்தமாக நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம். திருமதி தர்கட் கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பால் பேடா கொடுத்துருப்பாங்க. அந்த பால் பேடா ஸ்வீட் அந்த ஒரு பையன் போயிருப்பான். அந்த பையன் வீட்லேயே மறந்து வச்சுட்டு ஷீரடியில் அவன் தங்கியிருந்த அறையிலேயே வச்சுட்டு போயிடுவான். பாபா பொறுத்து பார்த்து என்ன பண்ணுவார், எனக்காக அந்த அம்மா ஸ்வீட் கொடுத்து விட்டாங்களே, அந்த ஸ்வீட் எங்கே, அந்த பலகாரம் எங்கே அப்படின்னு பாபா அவனுக்கு ஞாபகப்படுத்தி கேட்டு வாங்கிக்குவார். இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த பணம் கொடுக்குறாங்களா அவங்களுக்கோ இல்லை அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. இதன் மூலமாக பணம் கொடுத்தவங்களுக்கோ கொடுத்து அனுப்புகிறாங்களா அவங்களுக்கோ இல்லை பணத்தை வாங்கிட்டு பாபா கிட்ட சேர்க்குறாங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே, அந்த பக்தர்களுக்கோ ரெண்டு பேருக்குமே நிறைய நன்மைகள் நடந்ததுதான். தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும், அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்க வேண்டும் என சொன்னார். சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை தட்சணை கேட்டார். பாபா ஒரு சில பேர்ட்ட பணக்காரங்க சில பேர் வந்தால் கூட அவங்கள்ட்ட தட்சணையே கேட்க மாட்டார், பக்கத்தில் வச்சா கூட தட்டி விட்டுருவாரு, கையில் தொடவே மாட்டாரா, எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சாயி ஒரு சில பேர்ட்ட என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப தட்சணை கேட்பாராம். அவங்ககிட்ட பணமே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட நீ எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது கூட யார்ட்டையாவது வாங்கியாவது கடன் வாங்கியாவது கூடன்னு கேட்டு வாங்கிக்குவாராம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய காரண காரியங்கள் இருக்கும். பாபா அவர் தான் தேர்ந்தெடுப்பார் யாருக்கிட்ட என்ன வாங்கணும்னு. இப்போ நம்ம ஒரு உணவு கொடுத்தா கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஷீரடியில் இருக்க எல்லா வீட்லேயும் அவர் போய் தான தர்மங்கள் வாங்க மாட்டார், சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டார். அவர் எங்கே போகிறாரோ, அவர் யாருக்கிட்ட கேட்குறாரோ அவங்ககிட்ட மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவார். எல்லாரும் கொடுக்கறதையும் ஏற்றுக்க மாட்டார். அதே மாதிரி தான் இந்த காணிக்கை விஷயத்துலேயும், அந்த பணமாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணுவார். அந்த மாதிரி பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட ஒருத்தங்கிட்ட கேட்டு திரும்ப வாங்கியிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரண காரியங்கள் இருக்கும். நிறைய கர்ம வினைகள் போக்குவதற்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கான காரண காரியங்கள்லாம் பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர்
மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். தட்சணையாக இந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பார், அதிகபட்சம் வந்து புகையிலை பீடி சிகரெட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணியிருப்பார். அப்புறம் எண்ணெய் வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த புனிதமான துணி என்ற நெருப்பு எரிகிறதுக்கான பொருட்கள் வாங்குவதற்கு, எரிபொருட்கள், அப்புறம் கட்டை விறகு இதெல்லாம் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணத்தை வந்து செலவு பண்ணார். மீதமுள்ள பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. அந்த பிரித்து கொடுக்கும்போது சரியான பங்கு விகிதம்லாம் கிடையாது. அவர் பிரிக்கிறது தான் பங்கு. ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி தான். இன்னைக்கு குறைவாக கொடுத்தவருக்கு நாளைக்கு வந்து அதிகமாக கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவர் பாபா தான் திருமணிப்பார், பகிர்ந்து கொடுப்பாரு. ஆனால் அதோட விகிதங்கள் வந்து சமமாக இருக்காது. அப்புறம் அந்த ஷீரடி சமஸ்தானம், அதாவது பாபா வாழ்ந்த இடத்துல இருக்க அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் துவாரகமாயி அப்புறம் பாபா வாழ்ந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்களோட பொறுப்பில் மேற்பார்வையில் தான் எல்லாமே இயங்குனுச்சு. ராதாகிருஷ்ணமாயி அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வசதி படைத்த அடியவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் வந்ததே தவிர பாபாவாக போய் யார்ட்டையும் எதுவும் கேட்கவும் இல்லை, பணம் கொடுத்து வாங்கவும் இல்லை. அவர் செலவு பண்ணதெல்லாம் எண்ணெய் வாங்க, விறகு வாங்க, அப்புறம் துணிக்கு அந்த எரிபொருட்கள் வாங்குவதற்காக, கொஞ்சம் புகையிலை வாங்குவதற்கும் பயன்படுத்தினார். மீதமுள்ள பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் வந்து பிரித்து கொடுத்தாரு. செலவு மிகு பொருட்களை யாரேனும் கொண்டாந்தால் பாபா சீற்றமடைந்து, ரொம்ப காஸ்ட்லியான பொருள் யாராவது கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா பாபா வந்து சீற்றமடைந்து கோபமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, ஒரு கப்னி, ஒரு தகர குவளை என்று அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். எனக்கு வந்து இது போதும், ஒரு கப்னி, ஒரு தகர குவளை, இது போதும் எனக்கு, இது இல்லாமல் தேவையில்லாத பொருட்களெல்லாம் கொண்டு வந்து என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாபா வந்து சொன்னாராம். நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் ஒரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும். பாபா ஷீரடியில் 2 நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தட்சிணையும் ராதாகிருஷ்ணமாயியும் ஆகும். எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சணை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால், அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது. தேவ் கீதை உபநிஷதங்களிலிருந்து புண்ணிய சேஸ்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்து இருக்கிறார். ஷீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.